வெல்கம் டு Kodura Kooking Ep-14. இன்னைக்கு சிக்கன் மீட்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகெயின் எங்களோட யூகே அத்தை, அதாவது மினி மாத்தா நம்ம சேனலுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. என்னடா சிக்கன்னு சொல்லிட்டு புழுவை காட்டுறேன்னு யோசிக்காதீங்க. அந்த ஊரில் அரைச்ச சிக்கன் இப்படி தான் இருக்குமா. ஸோ நம்ம ஊர்லன்னா போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். சிக்கனுக்கு அல்டர்னேட்டிவாக மட்டன் கொத்துக்கறியோ இல்லை பீஃபோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா அதை ப்ரீ குக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வெங்காயம் அவர்களையும் இஞ்சி பூண்டு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது வைத்திருப்பவர்கள் அதையே யூஸ் பண்ணி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்தபடியாக ஒரு முட்டை எடுத்துக்கிறோம். அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. அப்படியே மசாலா பக்கம் வந்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாத்தூளும், மிஸ்டர் கராம்பு பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மிஸ்ஸஸ் பட்டை பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன். தனித்தனியாக பட்டை கிராம்பு பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காட்டினோம் இல்லையா ஒரு புழு சிக்கன், அந்த புழு சிக்கனுக்கு ஒரு நல்ல மசாஜை கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே வெங்காயத்தை கொட்டிடுங்க. இப்போ புழு சிக்கனுக்கு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் ஆட் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒரு முட்டையை லபக்குன்னு போட்டுருங்க. போதும், கொட்டிருச்சு. ஸோ கடைசியாக மசாலாஸ் எல்லாத்தையும் கொட்டி டக்குன்னு நல்லா தட்டுங்க. அடுத்து எடுத்து வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸை நல்லா மலைச்சாரல் போல் அப்படியே தூவிக்கோங்க. ஃபைனலாக 5 டேபிள் ஸ்பூன் மில்க்கையும் ஊற்றிடுங்க. ஸோ ஃபைனல் மசாஜ் கொடுக்க வேண்டிய டைம் விட்டது. புழு சிக்கனுக்கு நல்ல ஒரு மசாஜை ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபைனலாக மாவு ரெடியாகி விட்டது. இப்போ நம்ம பால் செய்ய போகிறோம். நல்லா இப்படி பந்து மாதிரி உருட்டி அப்படி ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஜூம் இன் போங்க. டடா! ஸோ எல்லா பாலும் உருட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சோன்னே எல்லா பால்ஸையும் ஆயில் பாத் எடுக்க வைக்க போகிறோம். டடா! எப்படி மேஜிக் பண்ணமா? உண்மையாகவே நிறைய டைம் எடுத்துச்சுங்க பொரிக்கிறதுக்கு. நீங்கள் பொறுமையாக பொரிச்சு எடுங்க. நான் அந்த கிளிப்பெல்லாம் காட்டலை. சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே குக் ஆகிடும். இதே மட்டனோ பீஃபோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா ப்ரீ குக் பண்ணிவிட்டு பால் செஞ்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மீட் பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.